ஸ்மார்ட் பீப்புள்னு சொன்னால் ரொம்ப பேசுகிறவங்கன்னு நினச்சிங்களா? அதுதான் இல்லை. உண்மை என்னென்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற ஹேபிட்ஸ் தான் அவங்கள ஸ்மார்ட்டாக காமிக்குது. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட டெய்லி ஹேபிட்ஸில் 2-3 சேஞ்சஸ் பண்ணினாலே உங்கள் திங்கிங் லெவல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குற சேனல் இன்ஃபோ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பீப்புள் எப்பவும் பண்ணுற 5 சைலண்ட்டான ஹேபிட்ஸ் தான். ஹேபிட் நம்பர் 1, ரொம்ப பேசாமல் கேட்குறதுக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஆமாங்க, ஸ்மார்ட் பீப்புள் மீட்டிங்கில், குரூப்பில், ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசாமல் இருப்பாங்க. ஆனால் அது அவங்களோட வீக்னஸ் கிடையாது. அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடி கேட்குற ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் பேசுகிற இடத்துல அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. லிசனிங் தான் பவர்னு அவங்க நம்புகிறவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரைட் டைமில் கரெக்டான வேர்ட்ஸ் பேசுவாங்க. பேசினாலே இம்பேக்டாக இருக்கும். ரொம்ப பேசுகிறவங்க இன்டெலிஜென்ட்னு கிடையாது. கரெக்ட் டைமில் பேசுகிறவங்க தான் ஸ்மார்ட்டு. ஹேபிட் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸ்மார்ட் பீப்புள் உங்களை மாதிரி எல்லாருக்கும் உங்களோட பிளான்ஸு, கோல்ஸு, நெக்ஸ்ட்டு மூவி எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடெக்ஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருமே உங்களை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் இயர்லி ஸ்டேஜ்லேயே நம்மளை டேமேஜ் பண்ணும். ஸோ ஒர்க் சைலண்ட்லி, ரிசல்ட் லவுடாக இருக்கும். ப்ரைவேட் லைஃப் ஈக்குவல் டு பீஸ்ஃபுல் லைஃப். இதை அவங்க அதிகமாக நம்புவாங்க. நீங்களுமே பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லாமல் உங்களை மதித்து உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் விஷயத்த சொல்லி பாருங்கள். அந்த சேஞ்சஸே வேறு மாதிரி இருக்கும். ஹேபிட் நம்பர் 3, ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுவாங்க. நார்மல் பீப்புள் பார்த்தீங்கன்னா கோவம் வந்த உடனே ஷவுட் பண்ணுவாங்க. ஹர்ட் ஆன உடனே இமீடியட்டாக ரிப்ளை கொடுப்பாங்க. பட் ஸ்மார்ட் பீப்புள் பவுஸ் பண்ணிவிட்டு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு அப்புறம் தான் ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன் லேட்டாக பண்ணும்போது உங்களோட எமோஷன் கண்ட்ரோலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் லேட்டாக பண்ணும்போது சுச்சுவேஷன் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ சைலன்ஸ் இஸ் ஆல்சோ அன் ஆன்சர். ஸ்மார்ட் பீப்புள்ஸ் அவங்களோட ஆர்குமெண்ட்டில் ஜெயிச்சிருவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எமோஷ்னலாக இல்லை, லாஜிக்கலாக இருப்பாங்க. நீங்களும் எமோஷ்னலாக இல்லாமல் லாஜிக்கலாக இருக்கிற பாருங்கள். ஹேபிட் நம்பர் 4, தன்னை விட ஸ்மார்ட்டான பீப்புளை தேடி போவாங்க. ஈகோ இருக்கிற பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸ்மார்ட் பீப்புள்ஸ் என்ன நினச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்காக ஸ்மார்ட் பீப்புள்ஸ் பண்ணுற ஹேபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மென்டார்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நாலேஜ் அதிகமாக இருக்கிற பீப்புளை தேடி போய் அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஹேபிட் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, சோலோ டைமை யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் பீப்புள் லோன்லியாக இருக்கிற எப்போதுமே பயப்பட மாட்டாங்க. சோலோ டைமில் திங்க் பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணுவாங்க, செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஃபோனை சும்மாவே வச்சுட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் அவங்களோட மைண்டை அப்கிரேட் பண்ணுவாங்க. அவங்களோட லோன்லினஸ் ப்ளஸ் திங்கிங் ஈக்குவல் டு இன்டெலிஜென்ஸ் க்ரோத்து. ஃபைனல் ட்ரூத் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பீப்புள் ரொம்ப ஸ்பெஷல் இல்லை, அவங்களோட ஹேபிட்ஸ் தான் ஸ்பெஷல். அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலன்ஸ், அப்சர்வேஷன், கண்ட்ரோல், லேர்னிங், திங்கிங். இது எல்லாமே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இந்த 5 ஹேபிட்டில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் சைக்காலஜி, லைஃப் ஃபேக்ட், ஸ்மார்ட் ஹேபிட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.